இந்த சௌசௌவ வச்சு இட்லி, தோசை கூட சாப்பிட்ற மாரி ஒரு சட்னி தான் ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சௌசௌவ நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கியூபா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகா, ஒரு 8 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சௌசௌ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடுங்க. இது வேக வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா சட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்பு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம். அவ்வளோதான். தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பரான சௌசௌ சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.